ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 16/7/2025 புதன்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் ஆனி மாதம் 32ஆம் நாள், உத்தராயண புண்ணிய காலம், தேய்பிரை சஷ்டி, சுபமுகூர்த்தம், மேல் நோக்கு நாள், கிருஷ்ணபக்ஷம் அதாவது தேய்பிரை, கும்பகோணம் தீ விபத்து நினைவு தினம். நல்ல நேரம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் 9:15 10:15 வரைக்கும் இருக்குது. சாயந்தரம் 4:45 5:45 வரைக்கும் இருக்குது. ராகு காலம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இந்த இரு நேரங்களிலும் நம்ம ஏதாவது சுபகாரிய பேச்சுக்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. முக்கியமான காரியங்கள் ஏதாவது ஒன்று போய் ஆகணும், இன்டர்வியூக்கு போகணும், இல்லை ஏதாவது ஒரு விஷயமா போகணும் அப்படின்னா கண்டிப்பாக பிள்ளையாரை வழிபாடு பண்ணிட்டு கிளம்புங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். இன்றைக்கி குளிகைன்னு பார்த்தீங்கன்னா காலையில் 10:30 12 மணி வரைக்கும். சூளம் வடக்கு, அதற்கு பரிகாரம் பால். இன்றைக்கி கண்டிப்பாக இந்த சூளம்ங்கிறது என்னென்னா அந்த பக்கமாக போனால் அந்த வேலையெல்லாம் நடக்காதுன்னு அர்த்தம். அதாவது வடக்கு திசையை நோக்கி பிரயாணம் போகிறது இதெல்லாம் போனாலே வேலை நடக்காதுன்னு அர்த்தம். ஆனால் அதுக்காக நம்ம போகாமல் இருக்க முடியுமா? உத்தியோகம் நிமித்தமாக, இல்லைன்னா ஒரு எக்ஸாம் எழுதுறதுக்கு போகணும், இல்லை ஏதோ ஒன்று தொழில் வியாபாரத்துக்காக போகணும், ஒரு பார்ட்டி இன்றைக்கி ஆர்டர் தரேன்னு இருக்கான், அதெல்லாம் இல்லை நான் வரமாட்டேன், இந்த வடக்கு திசையை நோக்கி நான் பயணம் போக மாட்டேன், வரவே மாட்டேன் அப்படின்னா நமக்கு வேலை போயிடும். கரெக்டாக அந்த தொழில் வியாபாரத்தில் இந்த பிரச்சனை வந்துடும். அதனால் போகணும் அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் பரிகாரமாக பாலை சாப்பிட்டுட்டு கிளம்புங்க, அற்புதமான பயண வாய்ப்புகள் உண்டாகும். மிதுன லக்னம், இருப்பு 10 வினாடிகள் மட்டுமே. சூரிய உதயம் காலை 6 மணிக்கு. கரணன் காலை 6 மணி முதல் 7:30 மணி வரை. திதி இன்று இரவு 8:43 மணி வரை. சஷ்டி, அதன் பின்பு சப்தமி. நட்சத்திரம் இன்று காலை 6:12 மணி வரை பூரட்டாதி, அதன் பின்பு உத்திரட்டாதி. நாமயோகம் இன்று பிற்பகல் 12:37 மணி வரை சோபனம், அதன் பின்பு அதிகண்டம். கரணம் இன்று காலை 9:45 மணி வரை கரஜை, அதன் பின்பு இரவு 8:43 மணி வரை வணிஜை, அதன் பின்பு பத்திரை. அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 5:59 மணி வரை. யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம் என்று அழைக்கப்படக்கூடிய மந்த யோகம். அதன் பின்பு காலை 6:12 மணி வரை அருமையான அமிர்த யோகம், அதன் பின்பு சிறப்பான சித்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று காலை 6:12 மணி வரை ஆயில்யம், அதன் பின்பு மகம். இந்த ஆயில்யம் மகம் இரு நட்சத்திரங்களில் பிறந்த நமது மார்ஸ் மீடியா நேயர்கள் உட்பட நமது சேனலை ரசித்து பார்த்து கொண்டிருக்கும் லட்சோபலட்ச அன்பர்கள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது. இன்றைக்கி புதன்கிழமை அப்படிங்கிறனால கண்டிப்பாக பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாளையும் தாயாரையும் துளசி மாலை கொண்டு சேவிச்சுட்டு வாங்க. அற்புதமான சுபகாரியங்கள் உங்கள் வீட்டில் நடக்கும். அதேமாரி இன்றைக்கி தேய்பிரை சஷ்டி. சஷ்டி வளர்பிறையாக இருந்தாலும் சரி, தேய்பிரையாக இருந்தாலும் சரி, ரொம்ப விசேஷம். எப்போவுமே வளர்பிறை தேய்பிரைங்கிறது சந்திர பகவானுக்கு, புரியுறதா? நம்ம என்ன பண்ணணும், சஷ்டி இன்றைக்கி கண்டிப்பாக முருகன் கோயிலுக்கு போயிட்டு வள்ளிதேவசனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானை செவ்வரளி மாலை கொண்டு கந்தசஷ்டி கவச்சம் பாராயணம் செய்து நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய கண்டிப்பாக உங்கள் மனதில் உள்ள சங்கடங்கள் குறைந்து சந்தோஷங்கள் அதிகரிக்க தொடங்கும். அதேமாரி இன்னைக்கு புதன்கிழமை கண்டிப்பாக நவகிரகங்களில் உள்ள மாத்துலக்காரகர் என்று அழைக்கப்படக்கூடிய புத பகவானை வணங்க அறிவுத்திறன் விருத்தியாகி செல்வ நிலை உயரும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: ரிஷபராசியில் சுக்கிரன், மிதுன ராசியில் சூரியன் மற்றும் குரு, கடகராசியில் புதன், சிம்ம ராசியில் செவ்வாய் மற்றும் கேது, கும்பராசியில் ராகு, மீனராசியில் சனி மற்றும் சந்திரன் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனது அன்பான மேஷராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு நாள் சொல்லலாம். ஏன் அப்படின்னா இன்னைக்கு கண்ணா அப்படின்னா செலவு வரும். அது எந்த ரூபத்தில்னு சொல்ல முடியாது. ஏன்னா இன்றைக்கி அயன சயன போகஸ்தானம் அப்படிங்கிற 12ஆம் இடத்துல சனீஸ்வர பகவானோட சந்திர பகவான் சேர்ந்துருக்கார். அதாவது இப்போ பிறக்கிற குழந்தைக்கு புனர்பூத வருஷம்னு சொல்லலாம். மற்றபடி
இந்த சனீஸ்வர பகவானும் சந்திர பகவானும் சேர்றதுனால மனசில் கொஞ்சம் குழப்பம் இருக்கும். ஆனால் செலவுகள் கண்ணா பின்னான்னு வரலாம். உத்தியோகத்தில் இடமாற்றம் பற்றிய விண்ணப்பம் பரிசீலிக்கப்படும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகளுக்கு கல்வியில் அற்புதமான ஒரு முன்னேற்றம் கூடி வரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் கணவரின் அன்பையும் ஆதரவையும் பெற்று மகிழ்வதால் விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு அருமையான சுப செலவுகள் வந்து சேரலாம். இன்னைக்கு மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டியதும் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனது அன்பான ரிஷபராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதி அற்புதமான நாள். ஏன்னா 11ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் சந்திர பகவான் சனீஸ்வர பகவானுடன் இணைந்து சஞ்சாரம் பண்ணுறார். இன்னைக்கு உத்தியோகத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். தொழில் வியாபாரம் சிறப்பாக நடைபெறும். எதிர்பார்த்த லாபம் வரலாம். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருகாமையில் வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகள் பொறுப்புணர்ந்து நடந்து கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் உருவாகும். இன்னைக்கு ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீளம். வணங்க வேண்டியதும் துர்க்கையம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனது அன்பான மிதுன ராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? பரபரப்பான நாள். ஜீவனஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 10ஆம் இடத்தில் சந்திர பகவான் சனீஸ்வர பகவானுடன் இணைந்து சஞ்சாரம் பண்றார். தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒரு முன்னேற்றம் வந்து சேரும். தொழில் வியாபாரம் அருமையாக இருப்பதால் சில பேருக்கு கிளை தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். அரசியல்வாதிகளுக்கு பொறுப்புகள் தேடி வரும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் கூடி வரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலை பளு அதிகரிக்கலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு எண்ணம் போல் சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இன்னைக்கு மிதுன ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. உங்கள் பையில் அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டியதுவோம் லக்ஷ்மி ஹயக்ரீவர். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனது அன்பான கடக ராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? மனபாரம் குறையும் நாள். ஏன்னா இன்னைக்கு பாக்யஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 9ஆம் இடத்துல உங்களோட ராசிநாதன் சந்திர பகவான் சனீஸ்வர பகவானுடன் இணைந்து சஞ்சாரம் பண்றார். நீங்க நினைச்ச காரியங்களை அற்புதமாக நிறைவேற்றிக்கலாம். 2 நாளாக போராடிட்டு இருந்தீங்க சில விஷயங்கள்ல, அந்த விஷயங்களுக்கெல்லாம் இன்னைக்கு விடை கிடைக்கும். உத்தியோகத்தில் இருந்து வந்த இன்னல்கள் குறையும். தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் இன்னல்கள் நீங்கி உற்சாகமாக காணப்படுவார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு முயற்சிகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். இன்னைக்கு கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டியதும் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத்.
எனது அன்பான சிம்ம ராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா சந்திராஷ்டமம் இருக்குது. சந்திராஷ்டமம் இருக்குனாலே கொஞ்சம் டென்ஷன் தான். அதுலேயும் இன்னைக்கு அஷ்டம ராசிலே சனீஸ்வர பகவானும் இருக்கார். அப்போ திருக்கணித பஞ்சாங்கப்படி ஸோ இன்னைக்கு ஒரு இரட்டிப்பு நாயனம், அதாவது நாதஸ்வரம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, ஒரு நாதஸ்வரமே காதை கழிக்கும், 2 நாதஸ்வரம் அப்படி இருக்கும் இன்றைக்கி. அதாவது மிருதங்கம் டங் 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 டங்குன்னு இடிக்கும். ஏன்னா இன்றைக்கி சந்திராஷ்டமம் வேறு. அதனால் கவனமாக இருக்கணும். உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில், எல்லா காரியங்கள்லையும் கவனமாக இருக்கணும். முக்கியம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. கணவன் மனைவி உறவு கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும், சில பிரச்சனைகள் இருக்கும். அதனால் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. படிக்கிற குழந்தைகள்லாம் கவனமாக படிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அரசியல்வாதிகள்லாம் இன்றைக்கி கப்சிப். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகளில் சில தாமதங்கள் ஏற்படலாம். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறியாகலாம். இன்னைக்கு சிம்மராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்கள் பேக்கில், அதாவது உங்கள் பையில் வச்சு எடுத்துகிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக அமையும். சந்திராஷ்டமம் இருந்தாலும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டியதும் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனது அன்பான கன்னிராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு கலகலப்பிற்கு குறைவில்லாத நாள். ஏன்னா சந்திர பகவான் இன்னைக்கு 7ஆம் இடத்துல இருக்கார். அதே சமயம் சனீஸ்வர பகவான் இருக்கார். கொஞ்சம் டென்ஷன் தான். ஆனால் குடும்பத்தில் ஓரளவுக்கு பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கும் ஓரளவுக்கு. ஆனாலும் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். அரசியல்வாதிகள் புதுமனை புது வீடு வாங்கி மகிழக்கூடிய வாய்ப்புகள் சிலருக்கு உருவாகும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் கூடி வரும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு நண்பர்களின் ஆதரவு அருமையாக வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். இன்னைக்கு கன்னிராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டியதும் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்கிர பிரச்சோதயாத். எனது அன்பான துலாம் ராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? பரபரப்பாக இருக்கக்கூடிய ஒரு நாள். பகிரனரோகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 6ஆம் இடத்துல சந்திர பகவான் சனீஸ்வர பகவானுடன் இணைந்து சஞ்சாரம் பண்றார். எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருப்பீங்க. உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில் சிறப்பான ஒரு சூழ்நிலை. இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் அதிரடியாக மட்டை சுழற்றுவார்கள். கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அபிப்பிராய வேதங்கள் இருந்தாலும் குடும்ப ஒற்றுமை சுவையாக இருக்கும், சுமையாக இருக்காது. வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும். இன்னைக்கு துலாம் ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 கல்கண்டு எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டியது மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனது அன்பான விருச்சிக ராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? மனசில் கொஞ்சம் குழப்பம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா பஞ்சமஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 5ஆம் இடத்துல சந்திர பகவான் சனீஸ்வர பகவான் இணைந்து சஞ்சாரம் பண்ணுறார். இன்னைக்கு மனசில் கொஞ்சம் குழப்பம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும். உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலை பளு இருக்கலாம். தொழில் வியாபாரத்தில் கவனம் அவசியம். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு குழந்தைகளின் முன்னேற்றம் வியக்க வைக்கும். கணவன் மனைவிக்கிடையே அபிப்பிராய பேதம் இல்லை என்ற அளவிற்கு அந்யோன்யம் கூடி வரும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். இன்னைக்கு எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு இன்னைக்கு விருச்சிக ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வெல்லம் ஜாக்கரி எடுத்து சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டியதும் குருமகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா. அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனது அன்பான
தனுசு ராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? சுகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 4ஆம் இடத்துல சந்திர பகவான் சனீஸ்வர பகவான் இணைந்து சஞ்சாரம் பண்றார். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கண்டிப்பாக தேவைப்படும். அதே மாதிரி இன்னைக்கு உத்தியோகத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். கொஞ்சம் குழப்பம்லாம் இருக்கும். சில பேர் திடீர்னு ஏதாவது ஒரு இடமாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கலாம். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் உற்சாகமாக காணப்படுவார்கள். தொழில் வியாபாரத்தை அற்புதமாக வேறு இடத்திற்கு மாற்றலாமா என்ற சிந்தனை மேலோங்கும். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழ்வார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். உறவினர்களின் திடீர் வருகை தித்திப்பாக அமையும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகலாம். இன்னைக்கு தனுசு ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை பேப்பர்ல மடிச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டியது ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனது அன்பான மகர ராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? ஆடி தூள் கிளப்ப போறீங்க. ஏன் அப்படின்னா இன்னைக்கு சந்திர பகவான் சகாயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 3ஆம் இடத்தில் சனீஸ்வர பகவான் இணைந்து சஞ்சாரம் பண்றார். மனசுல குழப்பம் இருந்தாலும் சில நேரங்களில் தெளிவாக காணப்படுவீர்கள். உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை மிளிரும். தொழில் வியாபாரத்தை அதிரடியான மாற்றங்களின் மூலம் உயர்வான இடத்திற்கு கொண்டு செல்வீர்கள். கணவன் மனைவிக்கிடையே அற்புதமான அந்யோன்யம் மலரும். உடன் பிறப்புகளின் வழியில் நல்ல செய்தி ஒன்று வந்து சேரும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். படிக்கிற குழந்தைகளுக்கு இன்னைக்கு அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு நாள். இன்னைக்கு மகர ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 உலர் திராட்சை எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டியது எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனது அன்பான கும்பராசி நேயர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனவாக்கு குடும்பஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 2ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான் சந்திர பகவான் இணைந்து சஞ்சாரம் பண்றார். கொஞ்சம் குடும்பத்தில் பிரச்சனைகள் எழலாம். அனாவசியமான பிரச்சனைகள். பேசும் வார்த்தைகளில் கவனமாக இருக்க வேண்டும். தனவரவு தாராளமாக வந்து சேரும். கல்வி பயிலும் மாணவ கண்மணிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக கிடைக்கும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். உத்தியோகத்தில் முன்னேற்றம் கூடி வரும். அரசியல்வாதிகள் புதுமனை புதுவிடு வாங்கி மகிழ்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வருமான வாய்ப்புகள் உறுதியாகும். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய அன்பர்களுக்கு எடுக்கும் காரியங்கள் அற்புதமான மன நிறைவை கொடுக்கும். இன்னைக்கு கும்பராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து பேக்ல வச்சுன்னு போயிடுங்க. உங்க வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த 2 சாக்லேட்டை சாப்பிட்டுருங்கோ. இல்லைன்னா உங்க வீட்டு குழந்தைகளுக்கோ இல்லை பக்கத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கோ யாருக்கு வேணாலும் கொடுங்க. சரியா? இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க வேண்டியது ஸ்ரீதேவி கருமாரி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனது அன்பான மீனராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா ஜென்மராசியில் சந்திர பகவான். சாதாரணமாக ஜென்மராசியில் சந்திர பகவான் இருந்தாலே நான் சொல்லுவேன் ஜாக்கிரதையாக இருங்கோன்னு. இப்போ சனீஸ்வர பகவான் அங்கே தான் இருக்கார். உங்களுக்கு கிட்டத்தட்ட இன்றைக்கி ரொம்ப குழப்பமாக இருக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். எதை எடுத்தாலும் இழுக்கிறதே எப்படி என்னடா அது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லது. உத்தியோகத்தில் வீண் அலைச்சல் இருக்கக்கூடும். தொழில் வியாபாரத்தில் நிதானமான போக்கை கடைபிடிக்க வேண்டும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். மூத்த வயதை சேர்ந்தவர்களுக்கு மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் நளினமாக பேச கற்றுக்கொள்வது நல்லது. கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்னைக்கு
எடுக்கிற காரியங்கள்லாம் சில நேரங்களில் சில தடை தாமதங்களை சந்திக்கலாம் என்பதால் கவனம் அவசியம். வெளிநாட்டில் வசிக்கும் நமது இனிய நண்பர்களுக்கு இன்னைக்கு மீனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் பச்சை கற்பூரம் ஒரே ஒரு பிட்டு எடுத்து உங்கள் பேக்கில் வச்சுட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க விடுவோம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.